என்ன கதை பார்க்க போகிறோன்னா, முருகரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஹரிஷ் என்ற ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு முருகன் மீது அளவு கடந்த பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தது. அவரோட வாழ்க்கையில் மாதந்தோறும் பல பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஒருபோதும் மனம் உடையவில்லை. இந்த எல்லா பிரச்சனையும் கடந்து செல்வோம் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் அதிகமாகவே உள்ளது. சஷ்டி பூஜை ஒவ்வொரு மாதமும் அவர் அந்த கோவிலில் முருகர் கோவிலில் செய்து வழிபட்டு வந்தார். அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாகவே எதிர்க்க வேண்டும் என்று தைரியம் அவர் கூடவே பிறந்த பிறப்பு போலவே இருந்தது. காலப்போக்கில் முருகன் அருளால் அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அவர் மனைவி 3வது முறை கருவூற்றினார். பிறகு அவர் மனைவிக்கு அரசாங்க வேலையும் கிடைத்தது. அவரும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய தொழில் ஆரம்பித்தார். அந்த தொழிலின் பெயர் குமரன் என்ற பெயர் வைத்தார். அது சிமெண்ட் வியாபாரம் செய்து வெற்றிகரமாகவே அவர் படிப்படியாகவும் வெற்றிகரமாகவும் முன்னேறினார். இன்று அவர் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் முருகன் எப்பொழுதும் நம்மளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நாமும் நம்புவோம். முருகனை வழிபட்டால் நம் கஷ்டங்கள் அனைத்தையும் விலகி நாம் நல்ல பாதையில் செல்வோம். இன்று நம் ஹரிஷ் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாகவும், பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கை இருந்தால் முருகன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்னும் நாமும் நம்புவோம். மனதார முருகனை பிரார்த்தனை செய்வோம் என்று இந்த